ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ரீல் டு ரீல் பிளேயர், ஸ்பூல் பிளேயர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மூர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருந்தோம். இது ஏன் வாங்கினீங்கன்னு யோசிக்கலாம். இது வந்து பார்க்கும் போதே செம கண்டிஷனில் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங் ஃபினிஷ் ப்ளஸ் ஒரு ஸ்லிம் டைப்பான ஒரு ரீல் டு ரீல் பிளேயராக இருந்தது. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். மெக்கானிசம்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆன மாதிரி இருந்தது. சரி, அதனால் இது வந்து இன்கேஸ் ஒர்க் ஆகாட்டியும் நம்ம வந்து ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியும் அப்படி நம்பிக்கையில் வாங்கினேன். பட் இதுக்கப்புறம் பின்னாடி என்னென்னலாம் பிரச்சனை இருந்ததுன்றதை இந்த வீடியோவில் போக போக பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த ரீல் டு ரீல் பிளேயர், ஸ்பூல் பிளேயரோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் அண்ட் ஷேப் தாங்க. நான் எத்தனையோ வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ரீல் டு ரீல் பிளேயர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து பல்கியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு டேப் ரிகார்டர் டைப்பில் இருந்தது. ஒரு சிம்பிள் ப்ளே கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வச்சு நல்ல டீசெண்டாகவே இருந்தது. ஸோ அதனாலே தான் இதை வந்து மேஜராக வாங்கினேன் நான். ஒரு ஸ்மால் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளே கண்ட்ரோல்ஸ் வந்து தனியாக வந்துடுது. நல்ல சில்வர் கலரில் சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டோன் கண்ட்ரோல் அண்ட் வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லெவல் செக் பண்ணுறதுக்கு பேட்டரி இண்டிகேட்டரும் இருக்குது. அப்புறம் டேப் கவுண்டரும் வந்துடுது. ஸோ டேப் கவுண்டர் மேலே ஏதோ சீல் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி கவுண்டர் உள்ளே இல்லையா இருக்கும், இல்லை மேலே உள்ள கிளாஸ் ஏதாவது உடஞ்சிருக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 ஹெட் இருக்குது. ஒன்று வந்து ப்ளே, இன்னொன்று வந்து எரேஸ்க்கு வச்சுருக்காங்க. அண்ட் பிஞ்ச் ரோலரும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் கவர் மாட்டுறதுக்கு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. பட் டஸ்ட் கவர் வந்து மிஸ் ஆகுது. ஸ்பூலில் மாட்டுறதுக்கு இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரும். அது ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கு போல், காணாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு சைடு ஸ்பூல் மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். ஏன்னா ரன்னிங்கில் வந்துட்டு அது கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சைடு வந்து grip இருக்காது. ஸோ அப்படி ஏதாவது இப்போ ஃப்யூச்சரில் தேவைன்னா நம்ம ஏதாவது ஸ்ப்ரிங் ஏதாவது பின் ஏதாவது கட் பண்ணி கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து கண்டிஷனாக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் டைப்பில் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம வந்து மேலே புஷ் பண்ணோன்னா ப்ளே, அண்ட் தென் லெஃப்ட் ஆர் ரைட்டுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆர் ரிவைண்டுக்கு வந்து லெஃப்ட் ஆர் ரைட் வந்து நம்ம மூவ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஒரே நாபில் வந்துட்டு எல்லா ப்ளே கண்ட்ரோல்ஸையும் வந்து சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணோன்னா அந்த ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணோன்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிம் கண்ட்ரோல், ஸ்லிம் டைப்பு. அண்ட் தென் பின்னாடி வந்து இந்த இடத்துல லேபிள் வரும். ஸோ என்ன மாடல்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இந்த லேபிள் வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல வந்து ஹெவியாக உடஞ்சிருக்கு. அண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கான டோரும் வந்து மிஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம கேபிள்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். மேலே வந்து ஹேண்டில்லையும் வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த லெதர் வந்து வெயிலில் பட்டு ஏதோ போயிருக்கு போல். அண்ட் மற்றபடி இந்த சைடு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசி இன்புட்டு, ஏசி இன்புட் கொடுக்க முடியாது. டிசி இன்புட் தான். ஒரு எலிமினேட்டர் ஏதாவது கொடுத்து வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து மைக்கு, ஆக்சிலரி, ஹெட்ஃபோன் ஜாக்கு அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கண்ட்ரோல்ஸில் நம்மளுக்கு வந்துடுது. ஓகே. ஸோ ஒரு சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. பின்னாடி இந்த உடஞ்சது தான் வந்து பெரிய ஆப்பாக வரும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு காட்டுறேன் நான். அண்ட் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீசல் வந்து ஒரு 6 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 9 வோல்ட் கெப்பாசிட்டி வர மாதிரி நம்ம இதில் போடணும். அண்ட் இதில் வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருந்திருக்கு போல், பவுச், இந்த ஸ்பாஞ்சு குஷன் கண்ட்ரோலு அது எல்லாமே வந்து இதாக இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்து வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் ஓகே தான், எதுவும் லீக்கேஜ் எதுவும் பெருசாக இல்லை. இந்த உடஞ்ச கிராக் ஏரியா மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணும் இதனால் உள்ளே என்ன பெருசாக டேமேஜ் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக் கவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இருந்த வியூ. ஸோ நினச்ச மாதிரியே இது வந்து இந்த இம்பேக்ட் வந்து போர்டை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் எல்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஹெவியாக ஏதோ இம்பேக்ட் நடந்திருக்கு போல். இது வந்து போர்டில் சர்க்யூட்டே வந்து உடச்சிருக்கு. ஸோ இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பீஸ் வந்து அப்படியே உள்ளே நசுங்கி உடஞ்சி அதில் உள்ள கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து கட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பெரிய தலைவலியாக வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி காம்பனன்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் சர்க்யூட் எல்லாமே வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா சர்க்யூட்டும் வந்து கட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இது வந்து ப்ளே ஆகாது. ஐ மீன் மெக்கானிக்கலாக ஓடுனா கூட நம்மளுக்கு வந்து சவுண்ட் அவுட்புட் வராது. மோட்டரில் பார்க்கும்போது அதில் நேம் இருந்தது சானியோன்ட்டு. ஸோ மேபி இது வந்து சானியோ ரீல் டு ரீல் பிளேயராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிளேயரில் சானியோட மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அப்படி தான் வந்து தெரியுது. மற்றபடி பிராண்டு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல. யாராவது இது வந்து இந்த மாடல் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் நம்மளுக்கு பெரிய தலைவலி வந்து இந்த போர்டை எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பற்றி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெக்கானிசம் வியூ. இது வந்து ஃப்ரண்ட் வியூ கூட. அண்ட் இதில் வந்து எல்லா ஸ்ப்ரிங்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது. டேப் கவுண்டர், பெல்ட்ஸ் வந்து போயிருச்சுங்க. பெல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக லூஸ் ஆயிடுச்சு. மெயின் பெல்ட்டு, அந்த ஃப்ளைவீல்லேருந்து வர ட்ரைவ் பெல்ட் வந்து சுத்தமாக போயிருச்சு. நம்ம இந்த ஃப்ளைவீலை சுற்றினா ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா பெல்ட் வந்து ஒரு கான்டாக்ட் grip எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பெல்ட் மாற்றணும்.
யூஸ்வலாக இந்த பெல்ட் எல்லாம் ஈஸியாக கிடைக்காது. அண்ட் ஐட்லர் வீல், இந்த சைடு உள்ள ஐட்லர் வீல் ஓகேவாக இருக்குது. அண்ட் தென் நம்மளுக்கு ப்ளே கண்ட்ரோல்ஸும் ஓகே தான், பிஞ்ச் ரோலரும் ஓகே தான், பேட்டரி லெவல் இண்டிகேட்டரும் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் நம்மளுக்கு டேப் கவுண்டரும் இருக்குது. ஸோ டேப் கவுண்டர் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், டேப் கவுண்டர் இருக்குது. மேபி மேலே கிளாஸ் உடஞ்சிருக்கலாம். ஸோ மற்றபடி இது கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து எதுவும் பெரிய இஷ்யூ இருக்க மாதிரி தெரில. ஃபில்ம் கைடும் வந்துட்டு இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பீக்கர்லேயும் சானியோ போட்டிருக்கு. ஸோ மேபி இது வந்து சானியோ பிராண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நான் மார்க் பண்ணியிருக்க இடத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இதில் வந்துட்டு ஒரு ஐட்லர் வீல் இருக்குது. அந்த வீல் வந்து நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது மிஸ் ஆகிடும். அதை வந்து இல்லைன்னு நினச்சிட்டு நான் அதுக்கு என்னெல்லாம் ஒர்க் அரவுண்ட் பண்ணுறேன்ற காமெடி வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் போர்டை வந்து கொஞ்சம் க்ளோஸராக இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன் என்ன டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இந்த விழுந்த இம்பேக்டில் வந்துட்டு அந்த போர்டு அப்படியே கிராக் ஆகி உள்ளே போயிருச்சு. ஓகே, ஸோ ஒரு மாதிரி நசுங்கி உள்ளே போனதில் எல்லா அந்த லேயர் சர்க்கியூட்டும் வந்து கட் ஆயிருச்சு. ஸோ அது கட் ஆனதுனால இந்த ஏரியா வந்து நம்ம கொஞ்சம் சால்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நம்ம வீட்டு செல்லக்குட்டி வந்து அதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அது வேலையை பார்க்க போயிடுச்சு. ரொம்ப பிஸியாக என்னவோ வந்து கண்டுபிடிச்சிருக்கு போல். ஸோ அதை தேடிட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுதான், இந்த போர்டு வந்து நம்மளுக்கு பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா இது வந்து சிங்கிள் லேயர் பிசிபி தான். ஸோ நம்ம மேலே இருக்க லேயர் மட்டும் எந்தெந்த இடம்லாம் கட் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம அடிஷ்னலாக ஒயர் போட்டு நம்ம சால்டர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இதை வந்து ஈஸியாக ரிசால்வ் பண்ண முடியணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மெக்கானிசத்தை நான் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போயே நீங்கள் நோட் பண்ணலாம், அந்த புஷ் வந்து மிஸ் ஆகுறது. ஸோ ரிலீஸ் வீல்லேருந்து புஷ் மிஸ் ஆகுது. அண்ட் இந்த பிஞ்ச் ரோலர் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தேன். அது வந்து செம்ம டைட்டாக இருந்ததுங்க. சரி, இது வந்து கழட்டலான்னு சொல்லிட்டு சி டைப் கிளிப் இருக்கும், கழட்டிட்டு நம்ம லூப்ரிகேட் பண்ணலான்னு பார்த்தா சி டைப் கிளிப்பே இல்லை, ஏதோ ஒரு ரவுண்டு கிளிப் மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து தேவையில்லாமல் கழட்டி உடச்சிட வேண்டாம், இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணியே கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகுதான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அது சுத்தமாக வந்து ரிலீஸே ஆகலை. பட் ஃப்ளை வீல், கேப்ஸ்டன் வீல் வந்து ஸ்மூத்தாகவே சுற்றிச்சு. ஓகே, ஸோ அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் பெல்ட்டு grip இல்லாதனால நம்மளுக்கு டேக்கப் வீல் வந்து சுத்தமாக எதுவும் நகரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பெல்ட்டை மாற்றி ஆகணும், இல்லாட்டி டேக்கப் வீல் போகாது. அண்ட் நம்ம வந்து ப்ளே கண்ட்ரோல்ஸ் எங்கேஜ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ப்ளே கண்ட்ரோல்ஸ் ப்ராப்பராக எங்கேஜ் ஆனால் தான் நம்ம வந்து இதை யூஸபிள் கண்டிஷனுக்கே கொண்டு போக முடியும். அண்ட் டேப் கவுண்டருக்கான பெல்ட் வந்து பெரிய இஷ்யூ இல்லை. நம்மளுக்கு வந்து டேப் கவுண்டர் மெயினாக ரெக்கார்டிங்க்கு தான் தேவைப்படும். அது ஒர்க் ஆகாட்டியும் நம்ம வந்து சப்போஸ் பெல்ட் இருந்தால் போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைனா கூட அது வந்து ஒர்க் ஆகலைனா கூட பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ இந்த வீலில் இருந்து தான் அது வந்து டேரெக்டாக ட்ரைவ் ஆகும். ஸோ இது சுற்றும் போது அதுவும் சுற்றிச்சு. ஸோ அதனால் வந்து பெல்ட் மாற்றணும்னு பெரிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு மெயின் வந்து இந்த ப்ளே கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ப்ளே நாப் வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருந்தது. அது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா மல்டிபிள் கியர்ஸ், லிவர்ஸ் எல்லாம் வந்துட்டு புஷ் பண்ணோம். ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு கையில் ட்ரை பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஓகே தான், இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்பூல் பிளேயர் வந்து அவ்வளோ சிம்பிள் மெக்கானிசம் இருக்காது. மல்டிபிள் லிவர்ஸ் போகிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நான் வந்து ப்ளே வந்து எங்கேஜ் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ ப்ளே ப்ராப்பராக எங்கேஜ் ஆச்சு. பிஞ்ச் ரோலர் வந்து ப்ராப்பராக ஃப்ளைவீலில் வந்துட்டு ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் இது சுற்றும் போதும் வந்து பிஞ்ச் ரோலரும் சேர்ந்து சுற்றிச்சு. அண்ட் டேக்கப் வீலுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் பெல்ட் மாற்றாமல் நம்ம இதை வந்து ரெடி பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த பிரேக் ஷூ வந்து ரிலீஸ் ஆகணும். ப்ளே கண்ட்ரோல் அப்போ அந்த பிரேக் ஷூ ரிலீஸ் ஆனால் தான் இது வந்து ஈஸியாக சுற்றும். ஸோ அது வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகுது. அண்ட் இதுவும் வந்து ப்ராப்பராக வந்து மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த போர்ஷன் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பெல்ட் மட்டும்தான் மாற்றணும். ஓகே, பட் அதுக்கப்புறம் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோட்டர் இங்கே கிடையாது, மோட்டர் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து ஃபார்வேர்டு கொடுத்திங்கன்னா இந்த பக்கம் உள்ள ஐட்லர் வீல் வந்து இதில் டச் ஆகிடும். ஸோ டச் ஆகிட்டு அது தனியாக வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரீவைண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கை தள்ளனா அந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஐட்லர் வீல் இருக்கும், அது வந்து மோட்டரோட எங்கேஜ் ஆகும். இப்போ மோட்ரு பார்த்திங்கன்னா அந்த கம்பி இருக்குல்ல, இதுதான் வந்து மோட்ரு. இந்த ஐட்லர் வீல் வந்து அந்த மோட்ரு கம்பியோட ஜாயின் ஆகணும், அது ஆகவே இல்லை. ஸோ அந்த இடத்துல இருந்த புஷ்ஷு மிஸ் ஆனது நான் வந்து கவனிக்கலை. நான் என்ன நினச்சேன்னா, சரி இந்த ஐட்லர் வீலோட அந்த லென்த்து பத்தலை போல், ஸோ இங்கே ஒரு இடத்துல வந்து நம்ம லூப்ரிகேட் பண்ணால் அது வந்து ஜாயின் ஆகும்னு நினச்சிட்டு அந்த கண்ணோட்டத்திலே வந்துட்டு இதை எப்படி ரிப்பேர் பண்ணலான்ற மாதிரி தான் ஐடியா போச்சு. தவிர அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, அது மிஸ் ஆகிருக்குன்றதை நான் சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே, ஸோ நான் இன்னும் இன்ஃபேக்ட் என்ன நினச்சேன்னா, ஸோ இந்த இது தான் புஷ் வந்து மிஸ் ஆகிருக்கு. நான் வந்து அந்த புஷ் வராது, இப்படி தான் இருக்கும், அந்த மோட்ரு வந்து அப்படி தான் எக்ஸ்போஸ்டாக இருக்கும், இந்த ஐட்லர் வீல் தான் அதில் போய் டச் ஆகணும். பட் ஏன் டச் ஆகலைன்னா மேபி ஏதாவது லூப்ரிகேஷன் இஷ்யூவாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஐட்லர் வீல் வந்து அந்த பக்கம் இருந்திருக்கும். ஸோ அது வந்து மிஸ் ஆகிருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து எப்படா ஃபிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா அது ஃபிக்ஸ் பண்ணாமல் மோட்டர்லேருந்து நம்மளுக்கு டார்க் எந்த பக்கமே வராது, அந்த
ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து எங்கேயுமே கொண்டு வரைக்க முடியாது. ஸோ அதுதான் மெயின். நம்மளுக்கு மோட்டர் பாட்டுக்கு தனியாக சுற்றிட்டுருக்கோம், வேறு எதுவுமே வந்து நம்மளுக்கு ரன் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பெரிய மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, அதில் இருந்த ஏதோ ஒரு வீல் மிஸ் ஆகிருக்கு, அது எங்கே கடையிலேருந்தே வரலையா இல்லை நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்றது டோட்டல் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் யோசித்தேன், இதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், பேட்சப் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த 2 வீலும் வந்து அதில் டச் ஆகணும். இந்த பெரிய ரிலீஸ் வீல் கூட டச் ஆகணும்னு அவசியம் இல்லை, அது வந்து ரீவைண்டுக்கு தான் மேஜராக ஒர்க் ஆகணும். பட் இந்த ஐட்லர் வீல் வந்து அதோட டச் ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மோட்டரோட டார்க் வந்து நம்மளுக்கு ஹெட்டுக்கு வராது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன ஐடியா யோசிச்சேன்னா, நம்ம அந்த க்ரிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சுலேஷன் டேப்பை வந்து கொஞ்சம் அப்படியே அதுக்கு மேலே ஒரு ரோல் ஓவர் மாதிரி கொடுத்துடலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு வந்து ஐட்லர் வீல் அதில் டச் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மோட்டர் ஸ்பின் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்பின் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் நான். பட் அது வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாது. பட் அட்லீஸ்ட் இப்போதைக்கு ரன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லேயர் ஆஃப் டேப்பை போட்டு சுற்றி விட்டோன்னா அது வந்து அதோட டச் ஆகணுன்ட்டு ஒரு இதில் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வீல் இதெல்லாம் கழட்டி நம்ம அதில் போட முடியாது, ஏன்னா அது இதுக்கான சப்போர்ட் அங்கே இல்லை. ஸோ நம்ம மெக்கானிக்ஸ் என்ன தான் ரெடி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து போர்டு ரெடி பண்ணாமல் ஆன் பண்ண முடியாது. ஸோ அதனால் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எந்த இடம்லாம் பிரேக் ஆகிருக்கோ அதை வந்து கொஞ்சம் க்ளோஸராக வாட்ச் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இதை ஏதாவது ஒரு இடம் மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ அதனால் அந்த பிரேக்கான ஏரியா அப்படியே ஃபுல் ட்ரேஸ் செக் பண்ணி பார்த்தேன். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு போட்டும் செக் பண்ணி பார்த்தேன். எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்த எல்லாமே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணேன். ஸோ கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணும்போது இன்னொன்று என்ன அப்சர்வ் பண்ணோன்னா, நம்மளுக்கு வந்து பீப் இல்லாமல் கண்டினியூட்டி காமிச்சாலும் அது வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரேஸ்லேருந்து ஏதாவது ரெசிஸ்டிவ் மோடுக்கு வரதா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கிளியராக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பீப் வந்தால் மட்டும்தான் அந்த கண்டினியூட்டி இருக்குது, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வேல்யூ காமிச்சா கூட நம்ம அந்த கண்டினியூட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக ஒயர் இதெல்லாம் போட்டு சால்டிங் போட்டு எல்லா இடமும் எந்த இடம்லாம் கண்டினியூட்டி இல்லாமல் இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் பேட்ச் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ இந்த மாதிரி காப்பர் கேபிள் இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வந்து எந்த இடம்லாம் மிஸ் ஆகுது, சில இடம்லாம் வந்து உடஞ்ச மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் அது காம்பனண்ட் சால்டிங்கோட நிற்காது. ஸோ அதெல்லாம் ஒரி பண்ண தேவையில்லை. எங்கே வந்து பிசிபியில் ட்ரேஸ் கட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் போர்டை திருப்பும்போது தான் உள்ளே வந்து இந்த வீல் இருந்தது கண்டுபிடிச்சேன் நான். இதுதான் வந்து மிஸ் ஆன வீலு. நம்ம மோட்டர்லேருந்து அந்த டார்க்கை மற்ற கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வீல் தான் முக்கியம். ஸோ இது இல்லாமல் நான் பாட்டுக்கு ஏதோ பேட்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல காலம் இது கிடச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. ஸோ அந்த பேட்சை வந்து நம்ம கழட்டிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ப்ராப்பராக வந்து எல்லாமே டச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரிலீஸ் வீலும் சரி, இந்த ஐட்லர் வீலும் சரி, இதெல்லாமே வந்து ப்ளே பண்ணும்போது ஈஸியாக டச் ஆச்சு. அண்ட் ஒரு ஸ்க்ரூ வந்து கழட்டவே முடியல இந்த பெல்ட் மாற்றுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து WD கொஞ்சம் அப்ளை பண்ணேன் நான். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது இந்த பிஞ்ச் ரோலருக்கும் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன், ரப்பர் மேலெல்லாம் படாமல் உள்ளே மட்டும். அதுக்கப்புறம் ஸ்மூத்தாகவே வந்து பிஞ்ச் ரோலர் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவே வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. நம்ம வந்து கழட்டணும்னு அவசியம் இல்லாமல் போய் நம்ம வந்து பிஞ்ச் ரோலரில் அப்படியே WD போட்டு வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸ்மூத்தாகவே வந்து அது ரொட்டேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பெல்ட் வந்து நான் கழட்டிட்டேன் நான். இதுதான் பழைய பெல்ட்டு. அண்ட் ஏற்கனவே ஒரு R2R வாங்கும்போது அதோட ஒரு ஸ்பேர் பெல்ட் ஒன்று வந்திருந்தது, அது கொஞ்சம் ப்ரீமியம் பெல்ட்டாக இருந்தது. அதை வந்து எடுத்து நான் மாட்டிட்டேன் நான். ஸோ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் தான் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அப்படியே கொஞ்சம் க்ரிப் போட்டு அதை எடுத்துகிட்டு அண்டு புது பெல்ட் போட்டேன். புது பெல்ட் வந்து கொஞ்சம் டைட் அது, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் சைஸ் கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாகவே எடுத்து போட்டேன் நான். மற்ற ஏரியாவும் லூப்ரிகேட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு இதை வந்து இப்போதைக்கு இந்த வீல் சுற்றும் போது நம்மளுக்கு வந்து டேக்கப் வீலும் வந்து சுற்றிச்சு. ஸோ அதனால் பெல்ட்டு வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ பெல்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பட் கொஞ்சம் ஓவர் டைட்டு தான், வேறு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து பெல்ட்டு கிடைக்கிறது பெரிய தலைவலி. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போதைக்கு வந்து பெல்ட்டு மாற்றியாச்சு, அந்த வீலும் தொலைஞ்சு போன வீலும் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ப்ளே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஐட்லர் வீல் வந்து மோட்டரோட கண்ட்ரோலில் வந்து எங்கேஜே ஆகலை. ஸோ அது என்னன்னு பார்த்தா இந்த லிவர் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பேண்ட் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன ஐடியா போட்டேன்னா, ஒரு ஃபிலிப்ஸ் பெட் டைப் டேப்லேருந்து அதோட பிஞ்ச் ரோலர் எடுத்து அந்த ரப்பரை மட்டும் எடுத்து இந்த கண்ட்ரோலில் மாட்டிட்டேன் நான். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு ஓரிங் மாதிரி ஒன்று கிடச்சிது, அதையும் எடுத்து போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கம் போட்டோன்னா நம்ம ஃபிக்ஸ் ஆகிடும். பட் டெம்பரரி இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சுட்டேன்னா நம்ம ப்ளே ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் லிவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எங்கேஜ் ஆகுன்ற மாதிரி செக் பண்ணேன். அதே மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இந்த குயிக் ஃபிக்ஸ் போட்டு இது பண்ண உடனே ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து அந்த ஐட்லர் வீல் வந்து ப்ராப்பராக போய் மோட்டரோட எங்கேஜ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் மோட்டர் சுற்றுறேன் பாருங்கள். அந்த மோட்டரோட லிவர் சுற்றும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐட்லர் வீல்லேருந்து அந்த கண்ட்ரோல் போய் டேக்கப் வீல் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு.
ஸோ இதுக்கப்புறம் வந்து மோட்ரு சுற்றினா நம்மளுக்கு வந்து ப்ளே மோடில் டேக்கப் வீல் வந்து ப்ராப்பராக எங்கேஜ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபிக்ஸை வச்சு நம்ம வந்து அதை முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ரோலர், பெட் டைப் டேப்போட பிஞ்ச் ரோலரும் அதுக்கப்புறம் ஒரு ஓரிங்கும் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த லிவரை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எங்கேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லிவர் போட்டிருப்பேன் நான். ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ரிவைண்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓடுது ரிவைண்ட் கண்ட்ரோல். அண்ட் ப்ளே ப்ரெஸ் பண்ணுறேன், எப்படி ப்ளே ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். கொஞ்சம் வந்து லிவர் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா அந்த ஐடல் வீல் வந்து அவ்வளோ ஈஸியாக மாட்டலை. ஸோ இப்போ வந்து ப்ளேவும் ஒர்க் ஆகுது. ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மட்டும் எங்கேஜ் ஆகலை. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து புஷ் லூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஓகே, நம்மளுக்கு ப்ளே தான் மெயினாக வந்து முக்கியம். அண்ட் ரிவைண்ட் வந்து வர்றது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ப்ளே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த காலிங்கனும் அவளை சிலை வடிப்பார். எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி. ஆக்சுவலாக நம்மளுக்கு அப்படி ப்ளே ஆகலை. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனைனா, ஸ்பூலில் வந்துட்டு ப்ராப்பரான ஆடியோ இதுக்கு ஃபார்மேட்டுக்கு இருந்த மாதிரி தெரியல. எதை வச்சு சொல்கிறேன்னா, இதில் வந்து ப்ரீ ஆம்பில் நம்ம அந்த ஹெட்லேருந்து வர சர்க்யூட் லைனை டச் பண்ணால் இந்த சவுண்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ இது வருதுன்னா நம்மளுக்கு வந்து உள்ள சர்க்யூட் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸ்பூலில் தான் கண்டென்ட் சரியில்லை, இல்லாட்டி ஸ்பீடு வந்து மிஸ் மேட்சாக இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்பீட் கண்ட்ரோலில் இல்லாமல் ஸ்பூல்லேயும் வந்து கண்டென்ட் இல்லாமல் இதை வந்து செக் பண்ண முடியாது. நம்மகிட்ட வேறு ஸ்பூல் பிளேயர் இல்லை இதை செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இப்படி ஒர்க்கிங்கிற மாதிரி அசம்ஷனில் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ஒரு மோனோ செட்டு. அதனால் அதுக்கான ஸ்பூல்லேயும் வந்துட்டு மோனோ டைப்பு ஆடியோ இருக்கணும். ஸ்டீரியோ இருந்தால் கூட ப்ளே ஆகும், பட் அந்தளவுக்கு வந்து இதில் ஹெட் வந்து கேப்சர் பண்ணுமான்றது தெரியல. அதே மாதிரி ஒன்று என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து கரெக்டான ஸ்பீடில் இது வந்து ரன் ஆகலை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் ஆகுது. எனக்கு மெயின் டவுட் என்னென்னா, இந்த அடாப்டரை யூஸ் பண்ணுற அடாப்டர் தான் எனக்கு மெயின் டவுட்டாக இருக்குது. அதில் வந்து ப்ராப்பர் ஆம்ஸ் இல்லாதனால மேபி மோட்ரு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அடாப்டர் புதுசு போடனாலும் இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து உல்ட்டாவாக இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணாமல் இது பண்ண முடியாது. வால்யூம் வந்து இப்போதைக்கு ஏதோ வருது ஆடியோ சவுண்டு, பட் அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி இல்லை. ஓகே, மெக்கானிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, போர்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இன்னி ப்ராப்பர் அடாப்டரும் ப்ராப்பர் ஸ்பூலும் போட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதோட வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டோம், ஏன்னா அதுக்கப்புறம் டைம் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு விண்டேஜ் ஆர் ரிப்பேர் வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.